கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய திருச்சமூகத்தில் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நம்மை உயிர்ப்பிக்கும்படியாகி அவர் என்ன செய்தார்? கடந்து வந்தார். நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நிலைமையில் இருந்தோம். நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவன் பெற செய்யும்படியாய் அவர் என்ன செய்தார்? கடந்து வந்தார். பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்தது? நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையிலே நம்மை மரித்து போக பண்ணி இருந்தது. நாம் பாவம் செய்து செய்து உணர்வற்றவர்களாய், நாம் அதிலே முழுவதுமாய் நம்மை தொலைத்தவர்களாய், நம்மை இழந்தவர்களாய், நாம் மரித்த நிலைமையிலே நாம் காணப்பட்டோம். பாவம் என்னது என்பதை நாம் உணராதபடிக்கு நம்முடைய இருதயமும் என்ன செய்திருந்தது? மரித்து போய் இருந்தது. நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படியாக, நம்மை உயிர்ப்பிக்கும்படியாய் அவர் என்ன செய்தார்? இந்த பூமிக்கு கடந்து வந்தார். பாவம் என்றால் என்ன என்று நாம் பார்ப்போமேயானால், நம்முடைய தேசத்திலே சாலை விதிகள், சாலைக்கென்று ஒரு சட்டம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது என்ன என்று பார்த்தோமேயானால், சிகப்பு விளக்கு எரியும் இடத்திலே கோடுகள் வரையப்பட்டு இருக்கும். அந்த கோடுகளை நாம் என்ன செய்துவிடக்கூடாது? சிகப்பு விளக்கு எரிகிற வேளையிலே கடந்துவிட கூடாது. கடந்து சென்று நிறுத்துவோமேயானால் உடனடியாக அங்கே நிற்கிறதான டிராஃபிக் காவலர் என்ன செய்வார்? கடந்து வந்து அவர் கடந்து வந்து நமக்கு என்ன செய்வார்? அபராதம் விதிப்பார். அது மாத்திரமல்ல, நம்மை என்ன செய்வார்? சிறைக்கு கூட அனுப்புவதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. அதே போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு அவருடைய வார்த்தைகளை, கட்டளைகளை, கற்பனைகளை அவர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் கை கொள்ளாதபடிக்கு, அதை நாம் மீறி நடக்கிற வேளையிலே அது நம்முடைய வாழ்விலே எது வருகிறது? பாவமாய் வருகிறது. அதனால்தான் வேதத்திலே வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நமக்கு நியாயப்பிரமாணம் என்பது கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை நாம் மீறி நடக்கிற வேளையிலே அது நமக்கு பாவமாய் இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் தான் தேவனாகிய கர்த்தர் அவர் மரித்த நிலைமையிலே, பாவம் என்று அறியாதவர்களாய் பாவத்திலே மரித்து போய் இருந்த நிலைமையிலே இருந்ததான உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கும்படியாய், பாவத்திலிருந்து விடுவித்து அவருக்குள் நாம் ஜீவன் பெறும்படியாக அவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த பூமிக்கு கடந்து வந்திருக்கிறார். அந்த கடந்து வந்த இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே இழந்து போய் இருந்ததான அந்த ஜீவனை மீண்டுமாய் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? மீட்டு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? பாவத்தை துணிகரமாய் செய்து செய்து மரித்த நிலைமையிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாவத்தை விடுவதற்கு மனமே இல்லை. அப்படிப்பட்டதான நபர்களை தேடித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களை உயிர்ப்பிக்கும்படியாய் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். ஆண்டவராகிய இயேசு அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். பாவத்திற்கு மரித்து அவர் என்ன செய்திருக்கிறார்?
நீதிக்கு பிழைத்திருக்கிறார். நம்மை அவர் நீதிமான்களாக்கும்படியாய் அவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த பூமிக்கு கடந்து வந்திருக்கிறார். ஆதலால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இனி பாவம் என்பது இராதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? புதிய மனுஷனாய், புது சிருஷ்டியாய் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவரே என்ன செய்திருக்கிறார்? உயிர்த்தும் இருக்கிறார். எடுத்து வாசியுங்கள். ரோமர் நிருபம் 4வது அதிகாரம் 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக, நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்கிறதான வேத வசனம். அவர் தாமே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். நீங்களும் நானும் பாவம் செய்திருக்கிறோம். அந்த பாவத்திற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே தம்மை தாமே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் பாவம் அறியாதவர், அவர் பாவம் செய்யாதவர். அவர் செய்த பாவங்களில் எதுவுமே இந்த பூமியிலே இல்லவே இல்லை. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பாவம் இன்னதென்று அறியாத அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நீங்களும் நானும் செய்ததான பாவங்களின் நிமித்தமாய் அவர் தாமே நமக்காய் என்ன செய்திருக்கிறார்? கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்து இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் அவருக்குள் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தும் இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமேயானால், ஆபிரகாம் 100 வயது கடந்தவனாய் இருந்த வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் அவனை என்ன செய்திருந்தார்? ஆசீர்வதித்து இருந்தார். அது எப்படி அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது? ஆபிரகாமுடைய சரீரம் செத்துப்போன நிலைமை, அந்த செத்துப்போன நிலைமையில் இருந்த அவனுடைய வாழ்வை தேவனாகிய கர்த்தர் என்ன செய்திருந்தார்? உயிர்ப்பித்து இருந்தார். செத்துப்போன அவனுடைய சரீரத்தில் இருந்து அவனுடைய சந்ததியை அவர் கொண்டு வந்தார். அவனுடைய செத்துப்போனதான அந்த சரீரம் உயிரை கொண்டு வந்தது. அந்த உயிர்த்தெழுதலினாலே, அந்த உயிரினாலே ஆபிரகாமின் சந்ததி ஈசாக்கை என்ன செய்தது? பெற்று கொண்டான். அதே போலத்தான் அன்பான தேவனுடைய பாவத்திலே மரித்து போன நிலைமை, யாரும் நம்மை என்ன செய்ய முடியாது? விடுவிக்க முடியாது. ஆனால் மரித்த நிலைமையில் இருக்கிறதான உங்களை உயிர்ப்பிக்க வல்லவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஆபிரகாமுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வாறு உயிரோடு கூட எழுந்தருளினாரோ அதே போல உங்களையும் எழுந்தருள பண்ண முடியும் என்கிறதான விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமேயானால் அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆதலால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு எதற்காக கடந்து வந்தார்? உங்களை உயிர்ப்பிக்கும்படியாய், பாவத்திலே மரித்து போய் இருந்ததான, அக்கிரமங்களிலே மரித்து போய் இருந்ததான உங்களை அவர் உயிர்ப்பிக்கும்படியாய் அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நாம் பெற வேண்டும். நமக்குள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் உண்டாகி இருக்க வேண்டும். பழைய மனுஷனை நாம் என்ன செய்ய வேண்டும்? களைந்து போட்டு புதிய மனுஷனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இருதயத்திலே உயிர்ப்பித்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆனால் இந்த நாளிலே நாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையிலே, 2ஆம் வருகையிலே தான் நான் என்ன செய்யப்படுவேன்? உயிர்ப்பிக்கப்படுவேன் என்று சொல்லி இந்த நாளிலே பாவத்திலே ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாகவும்
என்னுடைய உயிர்த்தெழுதல் உண்டாகி இருக்க வேண்டும். நான் பாவத்திலே இருப்பேனேயானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் எனக்குள் உண்டாகி இருக்கவே இருக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் எனக்குள் உண்டாகி இருக்குமேயானால் பாவம் என்கிற மரணத்தின் சாசனம் முழுவதுமாய் என்ன செய்யப்பட்டு இருக்க வேண்டும்? அழிக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எனக்குள் உயிர்த்தெழுந்திருக்கிறார், ஆனால் நான் இன்றும் பாவம் செய்கிறேன் என்பது அல்ல. அது எப்படிப்பட்ட நிலைமைதான்? நம்மை நாமே வஞ்சிக்கின்ற ஒரு நிலைமைதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் எனக்குள் உண்டாகி இருக்குமேயானால் நான் என்ன செய்ய மாட்டேன்? இனி பாவத்திற்கு நான் மரித்தவனாய், பாவத்திற்கு நான் அடிமைப்பட்டவனாய் இருப்பது இல்லை என்பதை தேவனாய கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே அவர் என்ன செய்கிறார்? திருவுளம் பற்றுகிறவராய் அவர் கடந்து வந்திருக்கிறார். எடுத்து வாசியுங்கள். கொலோசையர் நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனமில்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, பாவத்தினாலும் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவர் மீட்கும்படியாய், அவரோடு கூட மீட்கும்படியாய் அவர் என்ன செய்திருக்கிறார்? உங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து இருக்கிறார். இது புறஜாதிகளுக்கு அது சொல்லப்பட்ட வசனமாய் அது காணப்படுகிறது. எதன் அடிப்படையிலே? நாம் இந்த நாட்களிலே யூதர்கள் எல்லோரும் என்ன செய்வார்கள்? விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் புறஜாதிகளாய் இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையிலே விருத்த சேதனம் என்பது இல்லாமையினாலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? புறஜாதிகளாய் இருந்து வருகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை மீட்கும்படியாய், உங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் நான் என்ன செய்திருக்கிறேன்? கடந்து வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே நாம் புதிய திருச்சபையாய் நாம் என்ன செய்கிறோம்? புதிய ஏற்பாட்டு கால திருச்சபை மக்களாய் நாம் இருக்கிறோம். நாம் இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு உடன்படிக்கை நாம் செய்கிறோம். அது என்ன என்று பார்ப்போமேயானால் அதுதான் ஞான ஸ்நானம். அந்த ஞான ஸ்நானத்திலே நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாவத்திற்கு மரித்து அவர் என்ன செய்திருக்கிறார்? நீதிக்கு பிழைத்திருக்கிறது போல நாமும் கூட அதை என்ன செய்கிறோம்? பாவத்திற்கு நாம் ஜலத்தினாலே பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாய் என்ன செய்கிறோம்? ஞான ஸ்நானம் அடைகிறோம். ஆதலால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினாலே இந்த உடன்படிக்கையிலே இணைக்கப்பட்டு இருக்கிறதான கிறிஸ்தவர்கள் மற்ற அனைவரும் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் எனக்குள் உண்டாகி இருக்கிறது என்கிற விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்பட வேண்டும். அதைத்தான் தேவனாய கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறவராய் அவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளிலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போமேயானால் எனக்குள் பாவம் இருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் எனக்குள் உண்டாகி இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமேயானால் நிச்சயமாகவே தேவனாய கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை பலப்படுத்துகிறவராய் இருப்பார். அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? நான் கிறிஸ்தவன், ஆனால் என்ன செய்கிறேன்? பொய் பேசுகிறேன், தவறுகள் செய்கிறேன், பாவம் இழைக்கிறேன், மதுபானத்திற்கு அடிமையாய் இருக்கிறேன் என்றால் என்ன? பாவத்திலே இன்னும் நாம் எப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம்? மரித்தவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆதலால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மரித்த நிலைமையில் இருந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் உயிர் தெழுந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு நமக்கு என்னதில்லை? உரிமை இல்லவே இல்லை. ஆதலால் தேவ சமூகத்திலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எனக்குள் உண்டாகி இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இப்பொழுது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே, இந்த நாளிலே கர்த்தாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் என்னுடைய பாவ சரீரத்திலே நான் பாவம் செய்து வருகிறேன் ராஜா. என்னை நீங்கள் மன்னிங்க ஏசப்பா. என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம், என்னுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்கள் மன்னித்து இருக்கிறீங்க ராஜா. என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தமாய், பாவத்து நிமித்தமாய் மரித்து போய் இருந்ததான என்னை மீட்கும்படியாய் இந்த பூமிக்கு நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. உம்முடைய உயிர்த்தெழுதலினாலே எனக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம், பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாகி இருக்கிறது ராஜா. அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் இந்த நாளிலே எனக்குள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நான் கேட்கிறேன் என்று சொல்லி கேளுங்க ஏசப்பா. இன்று வரை நான் பாவத்திலே மரித்து போனதான நிலைமைதான் என்னுடைய வாழ்க்கையிலே தொடருகிறது. என்னை கர்த்தாவே இந்த நாளில் உயிர்ப்பித்தருளுங்க ஏசு ராஜாவை. உம்முடைய உயிர்த்தெழுதலினாலே எனக்குள் உம்முடைய உயிர்த்தெழுதலின் கிரியைகள் நடைபெறட்டும் ராஜா. பாவத்தை விட்டு ஆண்டவரை முழுவதுமாய் நான் விலகி பரிசுத்தமாய் வாழ எனக்கு கிருபை தாங்க ராஜா. உம்முடைய உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் நான் காணப்பட எனக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. ஆண்டவரே, இனி என்னுடைய ஆண்டவரே சரீரத்திலே பாவம் என்பது இராதபடி ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை முற்றுமாய் கர்த்தாவே கல்வாரி திரு ரத்தத்தினாலே கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே என்னை உயிர்ப்பித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய கரத்திற்குள்ளாக என்னை முழுவதுமாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இனி நான் பாவத்திற்கென்று, இந்த பாவ சரீரத்திற்கென்று ஊழியம் செய்யாதவனாய் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்காய் நான் ஊழியம் செய்கிறவர் ஆண்டவரே செய்கிற மகனாய் மகளாய் என்னை நீர் மாற்றுகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம், கல்வாரி திருரத்தம் உம்முடைய வருகை வரிந்தம் என்னை காத்து என்னை பலப்படுத்தட்டும், வழிநடத்தி செல்லட்டும் ராஜா. எல்லாவற்றையும் உம்முடைய திரு கரத்திற்குள்ளாய் நாங்கள் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.